ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போ ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போ வாழ்வு தரும் வசனமெல்லாம் வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு ஐயா உண்டு. ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போ ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போ வாழ்வு தரும் வசனமெல்லாம் வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு ஐயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இயேசுவே உம்மிடம் தான் உண்டு உண்டு. நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைபடும் கர்த்தராகிய தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யோசுவா 5வது அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்னும் யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, கண்களை ஏறெடுத்து பார்த்தான். இந்த யோசுவா பாருங்க, சாதாரண ஒரு மனிதன் அல்ல, சாதாரண எதுவும் தெரியாத ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் அல்ல. இவன் ஒரு சேனையின் தளபதியாய் இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? சேனையின் தளபதி, பெரிய ஒரு யுத்த வீரன். இவனுக்கு தெரியாத யுத்த காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். இங்கிலீஷ்ல he lifted up his eyes. அவனுடைய கண்களை மேல சொல்லுங்க நோக்கி பார்த்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமென். இந்த வருகிற ஆண்டுல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய கண்களை கீழாக அல்ல, நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கண்களை என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் ஒருவேளை நம்முடைய கண்கள் மற்றவர்களை, கீழே இருக்கிற காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் மேல நம்மளுடைய நம்மளுடைய கண்கள் பார்த்தவைகளாக இருந்திருக்கலாம். ஆனால் வருகிற ஆண்டுல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், என்னுடைய கண்கள் கீழ் நோக்கி அல்லப்பா, என்னுடைய கண்களை நான் மேல் நோக்கி பார்க்கத்தக்கதாய், என்னுடைய கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கத்தக்கதாய் என்னை இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம். ஆமென். யோசுவா இப்பொழுது கானான் தேசத்திற்குள்ள வந்தாச்சு. கானான் தேசத்திற்குள்ள வர வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் யோசுவாவுடைய வாழ்க்கையில நடக்கல. இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு, அதாவது கர்த்தர் இருந்தார், அப்படிதானே இருக்கு அந்த வசனம். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். யாரை பார்த்தான் சொல்லுங்க, பாசிங்க. இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஹல்லேலூயா. யோசுவாவை கூப்பிட்டு, யோசுவா இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்னா யோசுவா சொல்லுவான், நோ, இதுதான் சொல்லுங்க, இதுதான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருவர் எனக்கு எதிரே நின்றதாய் நான் ஞாபகம் இல்லை, இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை என்று சொல்லுவோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரணும், ஏன்
இத்தனை ஆண்டுகளா இல்லாத ஒரு அனுபவம், இத்தனை ஆண்டுகளாய் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒருவர் வரலான இப்ப ஒருத்தர் வந்து நிற்கிறாரே. காரணம் என்னன்னா, இவன் போக போகிற தேசம் புதிய தேசம். எங்க நின்று கொண்டிருக்கிறான்? கானானுக்குள்ள. இவ்வளவு நாட்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தார்கள், அது கானான் அல்ல. ஆனால் இப்பொழுது இது எரிகோ கோட்டையை உடைத்து தகர்த்து இப்பொழுது கானான் தேசத்திற்குள்ள போகணும். இப்ப கானான் தேசத்திற்குள்ள நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய யுத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது யோசுவா. அதனால இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு கிருபை, இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு அனுபவம், இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு வாக்குத்தத்தம், இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு தேவ திட்டத்தை கர்த்தர் அவனுக்கு தரும்படியாக கர்த்தர் யோசுவாவை தேடி வந்தார். ஹல்லேலூயா. இந்த 26வது ஆண்டுல நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில இதுவரையும் சந்திக்காத ஒரு சில காரியங்களை நாம் சந்திக்க போகிறோம். ஆனால் அதற்கும் மேலாக இதுவரையும் இல்லாத ஒரு தேவ கிருபை, இதுவரையும் இல்லாத ஒரு தேவ அபிஷேகம், இதுவரையும் இல்லாத ஒரு உயர்வு, இதுவரையும் இல்லாத ஒரு வாக்குத்தத்தம், இதுவரையும் திறக்கப்படாத ஒரு சில வாசல்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில திறக்கும்படியாக இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார். உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார். உன்னுடைய கண்களை உலகத்திற்கு நேராய் அல்ல, பணத்திற்கு நேராய் அல்ல, உன்னுடைய கண்கள் இல்லைன்னா மனிதர்களுக்கு நேராய் அல்ல, உன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா, நம்ம இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் நம்முடைய கண்கள் என்ன பண்ணும்? பார்க்கும். நம்ம இருதயம் எங்க இருக்கிறதோ கண்களும் அந்த காரியத்தை தான் பார்க்க விரும்பும், தேடி போகும். லோத்துடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவனுடைய இருதயம் எல்லாம் செழிப்பின் மேல இருந்தது, அவனுடைய இருதயம் எல்லாம் பணத்தின் மேல் இருந்தது, அவனுடைய இருதயம் எல்லாம் நல்லா வாழணும், சுகபோக வாழ்க்கை வாழணும்னு இருந்தது. ஆட்டோமேட்டிக்கா அவன் கண்கள் எங்க போச்சு? சோதோம் கொமோராவின் மேல் போனது. ஆனா ஆபிரகாமுடைய கண்கள் அங்க போச்சா? இல்ல. லோத்துடைய கண்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதே தான் ஆபிரகாமின் கண்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா ஆபிரகாம் சோதோம் கொமோராவை தேர்ந்தெடுக்கவில்லை. ஆபிரகாம் அந்த பட்டணங்களுக்கு போகணும்னு இருதயத்துல கூட யோசிக்கல. ஏன் தெரியுமா? ஏனால் அவனுடைய கண்கள் பார்ப்பதற்கு முன்பதாக அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராய் இருந்தது. ஹல்லேலூயா. அவன் இருதயம் கர்த்தருக்கு நேராய் இருந்தபடியால் அவன் கண்களும் சோதோம் கொமோராக்கு மேல சொல்லுங்க போகவில்லை. இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு சரின்னு தோன்றது ஒரு சில ஆண்டுகள் கழித்து சொல்லுங்க தவறாக மாறும். ஆமாவா இல்லையா? லோத்துடைய வாழ்க்கையில அப்பா இப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு தேசம், இதுல போய் செட்டில் ஆகிறதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி செழிப்பா இருக்கு, சோதோம் கொமோரா எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ நன்மையா இருக்குன்னு சொல்லி போனவன் கடைசியில அவன் குடும்பத்தை இழந்து போனான். காரணம், அவன் கண்களை சோதோம் கொமோராவுக்கு நேராக ஏறெடுத்தான் ஒழிய அவன் கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கல. ஹல்லேலூயா. சபையே, நீங்களும் நானும் கேட்காத வாக்குத்தத்தங்களா, கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளாத கிருபைகளா, கர்த்தர்கிட்ட இருந்து ஜெபிச்சு வாங்காத நன்மைகளா, இத்தனை இருந்தும் இத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றும் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கை மாறல அப்படின்னா காரணம் என்னன்னா, நம்ம இருதயமும் நம்ம கண்களும் இன்னும் வானத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படவில்லை. இன்னமும் நம்ம நம்பிக்கை அங்கே போனால் நான் நல்லா இருந்துருவேன், சோதோம் கொமோரா போனால் என் வாழ்க்கை நல்லா மாறிடும், பணம் வந்துருச்சுன்னா என் வாழ்க்கையின் சூழ்நிலை காரியங்கள் எல்லாம் மாறிடும். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் ஜபத்திலையும் நம்மோடு அதை தான் பேசினார். எனக்கு தேவை பணமோ காசோ ஆஸ்தியோ சொத்தோ நகையோ நிலமோ கிடையாது, எனக்கு தேவை அவருடைய பிரசன்னம் ஒன்று மாத்திரமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். உங்க கண்கள் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் சொல்லுங்க போகும். பேதுருடைய கண்கள் எல்லாம் மீன் மேல இருந்துச்சு. எது மேல இருந்துச்சு? மீன் மேல. அதனாலதான் ஆண்டவர் கொஞ்ச நாள் வரல அப்படின்னு பேதுருவும் மற்ற சீஷர்களையும் பேதுரு இழுத்துட்டு எங்க போயிட்டாரு? ஊழியத்துக்கு போனாரா? இல்ல, கடலுக்கு போயிட்டாரு. ஏன்னா அவன் கண்கள் எல்லாம் எங்க இருக்கு? ஐயோ மீன் தாங்க, மீன் மீன் மீன். அதனால ஆண்டவர் காணோம், ஆண்டவர் கிரியை செய்யல. உயிரோடு எழுந்தது உண்மைதான், பேதுருக்கு மற்றவங்களுக்கு காட்சி அளித்தது உண்மைதான். ஆனா ஆண்டவர் வரல, ஆண்டவர் கிரியை செய்யலன்னு திரும்ப எங்க போயிட்டான்? ஏன்னா அவனுடைய கண்கள், அதாவது அவனுடைய இருதயம் எங்க இருந்துச்சு? மீன் மேல இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம இருதயம் எங்க இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் முழுவதுமா நம்பாம பணம் பணம்னு இருந்தோம்னா இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான்ப்பா
என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் நீங்க, என் சூழ்நிலையை மாற்றுகிறவர் நீங்க. ஹல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய எதிர்காலம் எல்லாமே மாறணும்னா எனக்கு தேவை பணம், காசு இல்லைன்னா ஆஸ்திகள் அல்ல, தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. கிதியோனை ஆண்டவர் எத்தனை தடவை சந்திச்சார் அப்படின்னு சொல்லி நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ், ஒரு தடவை தான் கிதியோனை சந்தித்தார். ஆனா அது வரைக்கும் பயந்தாங்கோலியா பயப்பட்டு கொண்டு இருந்தவனுடைய வாழ்க்கை இப்ப பராக்கிரமசாலி என்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஹல்லேலூயா. எத்தனை தடவை பார்த்தாரு, எத்தனை தடவை சந்திச்சாரு? ஒரே ஒரு தடவை. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு தடவை நம்ம சந்திச்சாருன்னா போதும், நம்ம வாழ்க்கையின் காரியங்கள் தலைகீழாக மாறும். ஹல்லேலூயா. ஜஸ்ட் ஒன் மீட்டிங் வித் காட், ஆண்டவரோட ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா போதும், நம்ம காரியங்கள், நம்ம சூழ்நிலைகள் எல்லாம், காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே நீர் வந்து என்னை சந்திப்பீராக, நான் உம்மை சந்திக்கும்படி நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த யோசுவா இதற்கு பின்பதாக பார்த்தீங்கன்னா பல ஜெயத்தை எடுத்தார். மோசே செய்யாத அளவிற்கு யுத்தங்களை செய்து, மோசேவினால் செய்ய முடியாத இந்த கானான் தேசத்தை பங்கு போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு ஊழியக்காரர் யாருன்னா யோசுவா. யோசுவாவை கூப்பிட்டப்பா, எப்படிப்பா உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்ச, இதுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் படித்த, மோசேவை போல அப்படியே அப்படி இப்படின்னெல்லாம் நீ செஞ்சியானா? அவன் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு தடவை கண்களை நான் ஏறெடுத்து பார்த்தேன், முன்னாடி ஆண்டவர் நின்றிருந்தாரு, கிருபைகளை கொடுத்தாரு, யாருனாலும் செய்ய முடியாத காரியங்களை என்னால் கர்த்தர் செய்து முடித்தார் என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், இதுவரையும் எங்கள் குடும்பத்தில் இல்லைனா எங்களுடைய சந்ததியில் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை, யாருமே தொடாத ஒரு உயரத்தை நான் தொற்றணும்னு நீங்கள் விரும்புனீங்க, நீங்க யோசுவாவை போல செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கணும். உங்க கண்கள் பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை என் கண்களை தேவனுக்கு நேராய் நான் ஏறெடுக்கிறேன்ப்பா. என் கண்களை உலகத்துக்கு நேராய் அல்ல, என் கண்களை பணத்திற்கு நேராய் அல்ல, என் கண்களை ஆண்டவரே மற்ற காரியங்களுக்கு நேராய் அல்ல, தேவனுக்கு நேராய் நான் ஏறெடுக்கிறேன். யோசுவா அன்றைக்கு ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ கர்த்தராகிய தேவன் அவனுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருந்தீரே, கர்த்தராகிய தேவன் அவனுக்கு ஜெயத்தை தரும்படியாக, கானான் தேசத்திற்குள்ள அவன் போய் பெரிய யுத்தங்களை செய்யும்படியாக, அதுவரையும் யாரும் செய்திராத யுத்தங்களை செய்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் அவனுக்கு தரிசனமானது போல இன்றைக்கு இந்த சபையில் ஆண்டவரை யாரெல்லாம் எங்கள் கண்களை ஏறெடுத்து உமக்கு நேராய் பார்க்கிறோமோ எங்களுக்கும் ஒரு ஜெயத்தை தரும்படியாக சொல்லுங்க. எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும்படியாய், எங்க வாழ்க்கையிலையும் ஒரு காரியம், ஒரு அதிசயம், ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நீர் இறங்கி வருவீராக, நீர் இறங்கி வருவீராக. சொல்லுங்க, நீர் இறங்கி வருவீராகப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் வருகிற ஆண்டுல என் கண்களை கர்த்தருக்கு நேராக நான் ஏறெடுப்பேன்னு சொல்றீங்க? கர்த்தருக்கு நேராய். ஆமென். கர்த்தருக்கு நேராய், கர்த்தருக்கு நேராய். இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பதாக யோசுவா கண்ட ஒரு பெரிய ஒரு அதிசயம் அப்படி என்ன அப்படின்னா, இந்த யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதி இந்த இந்த ஜனங்கள் வருகிற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அறுவடையின் காலம். என்ன காலம்? அறுவடையின் காலத்துல யோர்தான் நதி பார்த்தீங்கன்னா கரை புரண்டு ஓடும், அதாவது தாறுமாறா ஓடும். யாராவது நின்று என்ன பண்ணிரும் சொல்லுங்க? அடிச்சுட்டு போயிடும், இழுத்துட்டு போயிடும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஆறு. இப்ப ஆண்டவர் கரெக்டா இந்த அறுவடையின் நாட்களில் தான் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை கரெக்டா சொல்லுங்க இந்த யோர்தான் நதிக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். நிறுத்தின உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டி யாருடைய தோளில் மேல் இருக்கிறதோ, அதாவது அந்த ஆசாரியன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் போய் காலவை. ஒருவேளை நீங்களும் நானுமா அந்த ஆசாரியனா இருந்தா போயிருப்போமா? சொல்லுங்க. ஆண்டவரை என்ன விளையாடுறீங்களாப்பா? தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு? கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. வச்சா எவ்வளோ ஆழம், எப்படி இழுக்கும், பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. ஆனா ஆசாரியர்கள் பாருங்க, மேல வெயிட் வேற. மேல என்ன இருக்கு? இவங்க விழுந்தாலும் பரவாயில்ல, உடன்படிக்கை பற்றி அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, கீழே விட்டுறக்கூடாது. அப்போ நம்ம என்ன விஷயமா, தம்பி ரிஸ்கே வேண்டாம், ஒரு 2-3 மாசம் இங்கேயே என்ன பண்ணிடலாம், 40 வருஷம் காத்துட்டோம், இன்னும் 2-3 மாசம் காத்திருக்க மாட்டோமா, வெயிட் பண்ணுங்க, இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்,
ஆனா ஆசாரியர்கள் தான். ஆண்டவர் சொன்னாரு, என்ன ஆழம் இருக்கும், எவ்வளவு இழுக்கும், எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, ஒன்றும் யோசிக்கல. ஆண்டவர் போ சொல்லிட்டாரு, நான் போறேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஏன் அந்த தைரியம், ஏன் அந்த விசுவாசம், எங்கிருந்து அந்த நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும், எனக்கு முன்பதா இருக்கிற இந்த யோர்தான் என்கிற பிரச்சனை பெருசா அப்படின்னா இல்லை, இந்த யோர்தானை காட்டிலும் என்னுடைய தோள் மேல் இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மகிமையானது என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, 2026 யோர்தானை போல கரை புரண்டு ஓடுகிற அளவிற்கு பிரச்சனை வரட்டும், ஆனால் அந்த பிரச்சனையை காட்டிலும் என்மேல் இருக்கிற வாக்கு தத்தங்கள் பெரியது. ஆமென். என்மேல் இருக்கிற தேவ திட்டம் பெரியது. என் தலையின் மேல் இருக்கிற தேவ கிருபை பெரியது. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவர் கைவிடாமல் வழி நடத்துவார். என்னை அழைத்த தேவன் அவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவது இல்லை. ஏன் முன்னாடி எத்தனை பிரச்சனைகள் வரட்டுமே, எத்தனை போராட்டங்கள் வரட்டுமே, என்ன வந்தாலும் சரி, எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், கர்த்தர் என்னை நேர்த்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆசாரியர்களை கூப்பிட்டு, ஏப்பா ஆசாரியர்களே, எவ்வளோ ஆழம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியாது. சரி, கால் வச்சா இழுத்துட்டு போயிருமா? தெரியாது. அட, கால் வைக்கிற இடத்துல கல்லு கில்லு ஏதாவது போட்டிருக்கா, இல்லை சேரு சகதியா இருக்கா, கால் மாட்டிக்க போகுதுப்பா, உள்ள விழுந்துட போறீங்க? தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்க மேல தேவ திட்டம், எங்க மேல தேவ கிருபை, எங்க மேல தேவ வாக்கு தத்தம் இருக்கு. அதை நம்பி நாங்கள் போறோம். 2026 ஆண்டு எத்தனை ஆழம் தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. எவ்வளோ பிரச்சனை இருக்கு, சேரு சகதியா இருக்கா, இல்லை நல்ல பாலமெல்லாம் போட்டு வச்சிருக்காங்களா, தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், தேவ திட்டம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ திட்டம் என் குடும்பத்தின் மேலே இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் இராத படிக்கு, இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு இந்த வருகிற ஆண்டு கர்த்தர் என்னோடு அதிகமாய் பேச போகிறார். கர்த்தர் அதிகமாய் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். இதுவரையும் நான் பார்த்திராத அதிசயங்களை, இதுவரையும் நான் கண்டிராத அற்புதங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய போறாருன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி எஸ் லார்ட், இந்த 2026 ஆண்டுல கர்த்தர் மகிமையான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா. ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு காரியம் சொல்ல போறோம். கண்களை மூடுங்க. இது செய்தியா இல்லை ஜெபமா எனக்கு தெரியாது, ஆனால் அது ஜெபிக்கிற நேரம். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் எந்த சிறையில் இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. என் மேல தேவ திட்டம் இருக்கு. நான் எந்த தண்ணீரில் எவ்வளோ ஆழத்தில் இருக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லை. என் மேல தேவனுடைய மகிமை இருக்கிறது. எனக்கு முன்பதாய் செங்கடல் இருக்கோ என்று சொல்லி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மேல தேவ திட்டம் இருக்கிறது. ஐயோ, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது, நான் எப்படி கானானுக்கு போவேன்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருகிற ஆண்டுல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாய் நீங்களும் நானும் நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்த்து, எனக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன்னு நீங்க சொல்லி பாருங்க. 2026 ஆண்டுல எத்தனை சிறைகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், செங்கடல் நிற்கட்டும், யோர்தான் கரை புரண்டு ஓடட்டும், கர்த்தர் உங்களை தாண்ட செய்வார். கர்த்தர் உங்களை ஜெயிக்க செய்வார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் யோசுவாவை ஜெயமாய் நடத்தினது போல உங்களையும் என்னையும் இந்த புதிய கானான் என்கிற 26 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க செய்ய போகிறார். நம்புறவங்க ஹல்லேலூயா வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாப்பா, கர்த்தருடைய மகிமை என் மேல இருக்கிறபடியால், ஹல்லேலூயா, என் கண்களை நான் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறபடியால் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் 26 ஆண்டுல என்னை மகிமையாய் நடத்த போகிறார். ஓ, என்னை மகிமையாய் நடத்த போகிறார். என்னை மகிமையாய் நடத்த போகிறார். என்னை மகிமையாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா. இதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்போ எந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்களோ அவங்க கால் பட்ட உடனே என்னாச்சு? யோர்தான் அப்படியே
குவியலாய் நின்றது என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ இந்த ஆசாரர்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி 40 வருஷத்துக்கு முன்னாடி செங்கடலை தாண்டினாங்களோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும், தாண்டணும். ஆனால் அப்போ உடன்படிக்கை பெட்டி இல்லை, இப்போ உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற இந்த ஆசாரியர்கள் வந்து அந்த யோர்தான் நதி இப்படி இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு நடுவில் வந்து நின்றணும். நதி இல்லை, வெற்றாந்தரை இருக்கு இல்லையா, 2 பக்கமும் குவியலா யோர்தான் நின்றுட்டு இருக்கு. இவங்க நின்றணும். எது வரைக்கும் இவங்க நிற்கணும் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு இந்த 4 பேர் எது வரைக்கும் நிற்கணும் தெரியுமா? 30 லட்சம் ஜனங்களும், ஆடு மாடுகள், சின்ன குழந்தைகள், வயசானவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் சொல்லுங்க? போற வரைக்கும் இவங்க இப்படியே பிடிச்சிக்கிட்டே சொல்லுங்க நிற்கணும். இவங்க ஒருவேளை ஐயோ அதெல்லாம் வலிக்குதுங்க, எவ்வளோ நேரம் உடன்படிக்கை பெட்டியை தூக்குறது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு போயிருந்தாங்கன்னா ஒரு 10 லட்சம் ஜனங்க சொல்லுங்க. ஆமாம், அப்போ உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது ஈஸி அல்ல, அது லேசான ஒரு காரியம் அல்ல. தோள் பட்ட வலிக்கும், எல்லாரும் போகிற வரைக்கும் நிற்கணும், அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு மகிமை இருக்கு. என்ன தெரியுமா? நான் இந்த உடன்படிக்கை பெட்டியை என் மேலே வைத்திருக்கிற வரைக்கும் இந்த யோர்தான் என்னை மூடாது, என்னை நம்பி இருக்கிற யாரையும் வந்து அழிக்க முடியாது, அது நின்று கொண்டே தான் இருக்கணும். காரணம், என் மேல் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ 26வது ஆண்டுல நீங்க வருஷம் ஃபுல்லும் உடன்படிக்கை பெட்டியை நீங்க சுமக்கிறவர்களாய், உடன்படிக்கை பெட்டினா தேவ சமூகம், தேவ பிரசன்னத்தை அது அடையாளப்படுத்துகிறது, சுமக்கிறவர்களாய் இருந்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன், யோர்தான் ஓடும் ஆனா உங்களை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. யோர்தான் நின்று கொண்டு தான் இருக்கும், அது உங்களை ஒரு சேதமும் படுத்தாது. யோர்தான் என்னை சேதப்படுத்துவதில்லை, செங்கடல் என்னை சேதப்படுத்துவதில்லை, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றும் என்னை தொடுவது இல்லை. காரணம், என் மேல் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. சொல்லுங்க, என் மேல் தேவ உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உடன்படிக்கை பெட்டி என்கிற இந்த தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போன ஆசாரியர்கள் இங்க மாத்திரம் தான் இப்படி பண்ணாங்களான்னா இல்ல, இதுக்கப்புறம் இந்த யோர்தான் நதியை தாண்டி எரிகோ என்கிற பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப எரிகோ என்கிற பட்டணம் நமக்கு தெரியும், பெரிய கோட்டை உள்ள பட்டணம், பெரிய காம்பவுண்ட் வால். அந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா ஒருவரால் என்ன பண்ண முடியாது, தகர்க்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா வாழ்நாள் முழுக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடப்பாரையும் வேற என்ன இடிக்கிற என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ வாழ்நாள் முழுக்கும் வச்சு இடிச்சாலும் ஒன்றும் அந்த கோட்டை அசையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா? வாழ்நாள் முழுக்கும் 30 லட்சம் ஜனங்களும் போட்டு இடிச்சாலும் அந்த கோட்டை விழுகாது, அவ்வளோ பெரிய ஒரு கோட்டை. ஆனால் 7 நாள்ல தலைகீழா கர்த்தர் மாற்றி விட்டார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? ஆசாரியர்கள் 7 நாட்கள் உடன்படிக்கையை பெட்டியை தூக்கி கொண்டு அந்த எரிகோ கோட்டையை சுத்தி சுத்தி வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த 26வது ஆண்டுல யோசுவா செய்த பிரகாரம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு சுத்துகிறவர்களாய் இருக்கணும். நீங்க வேலைக்கு போகிறவர்களா இருந்தாலும் சரி, தேவனோடு பேசுகிறவர்களாய் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களாக இருக்கணும். நீங்க பஸ்ஸில் டிராவல் பண்றதா இருந்தாலும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களா இருக்கணும். நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் எங்க போனாலும் சரி, தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஆசாரியர்களா இருந்தா உங்க வாழ்க்கையில இருக்கிற எரிகோ கோட்டையை உங்க வாழ்நாள் முழுக்கும் இடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, 7 நாட்களில் தேவ பிரசன்னத்தை சுமந்து போகிற ஆசாரியர்களாய் நீங்கள் மாறினால் 7 நாட்களில் உங்களுக்கு முன்பதாய் நிற்கிற பெரிய பெரிய கோட்டைகள் தரமட்டமாகத்தக்கதாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா. அப்போ 26வது வருஷத்துல நீங்க என்ன பண்ணணும்? தேவ பிரசன்னத்தை, ஆமா, ஒருவேளை இந்த வருஷம் 2025 24 நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா, சபைக்கு சர்ச்சுக்கு வரும்போது எங்க வந்துட்டோம்? தேவ பிரசன்னத்தில் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே அது வேற பிரசன்னம் இல்லையா? வேலைக்கு போனா அது வேற இடம். தேவ பிரசன்னம்னா அது எது? சொல்லுங்க, எதுதான்? சர்ச்சு தான். இங்கதான் தேவன் வாசமாய் இருக்கிறார், இங்கதான் அவர் என்னோடு கூட பேசுவார், இங்கதான் அவரை நான் ஆராதிக்கணும். இதுதான் காட்ஸ் பிரசன்ஸ். உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது
இந்த இடம் தான் சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா 26வது ஆண்டுல உங்களுக்கு எனக்கு ஒரு புரிதல் வேணும். என்னன்னா, நீங்களே அவர் வாசம் செய்கிற, அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எங்க போனாலும் அதுதான் தேவ பிரசன்னம் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். அல்லேலூயா. ஆமா, அப்ப காலேஜ் போனாலும் நீங்க என்னத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க? உடன்படிக்கை பெட்டியாகிய தேவ பிரசன்னத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி சுமந்துட்டு இருப்போம்? காலேஜில் போய் கண்ட நியாயமும் பேசிட்டு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அது இதுன்னு பேசிட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் செஞ்சுட்டு நான் தேவ பிரசன்னம், அப்படியா? இல்லை, பரிசுத்தமாக இருந்தால் தான் பெட்டியை சுமக்க முடியும், இல்லையா? ஆமாம். அப்போது காலேஜ் போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் தனியாக இருந்தாலும் சரி, சமைக்கும் போதும் சரி, எந்த நேரத்திலும் சர்ச்சுக்கு வந்தால் தான் தேவ பிரசனம் இல்லை, உங்கள் வாழ்க்கையே தேவ பிரசனமாக மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி மட்டும் மாறிடுச்சுன்னா 7 நாட்களில் உங்க வாழ்க்கையில இருக்கிற எரிகோ கோட்டை தகர்ந்து விழும். ஜஸ்ட் 7 days, 7 நாட்கள் என்ன ஆகும் சொல்லுங்க? ஆமா, உடைந்து விழும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இல்லைன்னா யோசுவாவை கூப்பிட்டு இந்த கோட்டையை தகர்க்கறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க? ஒரு ஐடியாவும் இல்லை. அப்ப என்னதான் பண்ண போறீங்க? ஆண்டவர் 7 நாள் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு? சுத்தி வர சொல்லியிருக்கிறார். சுத்தி வந்தா விழுந்துருமா? தெரியாது. சுத்தி வர சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். சுத்தி வரும்போது ஏதாவது வேவு பார்க்க சொன்னாரா? எங்க ரொம்ப அந்த எரிகோ கோட்டை ரொம்ப எங்க வீக்கா இருக்கு, எங்க அடிச்சா உள்ள நுழையறதுக்கு நமக்கு ஒரு வாசல் கிடைக்கும், அந்த மாதிரி ஏதாவது வேவு பார்க்க சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. சும்மா சுத்தி வர சொன்னாரு. நாங்களும் என்ன பண்றோம்? சும்மா சுத்தி வரோம். சும்மா சுத்தி வரோம். பார்க்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இவனுங்களை போல சும்மா சுத்தி வந்தா விழுந்துருமா? சும்மா 6 தடவை 7 தடவை சும்மா சுத்தி வந்தா சொல்லுங்க விழுந்துருமா? அவனை பொறுத்த வரைக்கும் விழாது. ஆனா உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியன் சும்மா நடந்து வந்தாலே அது விழுகும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் மேல என்ன இருக்குன்னா தேவ பிரசன்னம், தேவ மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சும்மா தேவ சமூகத்துக்கு போகணும். எப்படி போகணும்? சும்மா. அதனாங்க சும்மா தேவ சமூகத்துக்கு தேவ பிரசன்னம் எப்படி போறது? ஏதாவது மனசு சரியில்லைனா தான் நாங்க ஜெபம் பண்ணுவோம். அதான் பிரச்சனை. 2026ல் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்றேன். எதுக்கு? சும்மா ஜெபம் பண்ணேன். புரியுதா இல்லையா? நம்ம என்ன யோசிப்போம்? சாப்பாடு, ஓகே, சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம். இல்லைங்க அது வெளியே போறோம் அதுக்காக ஜெபம் இல்லை. சும்மா ஜெபம் பண்ணேன். சும்மா கொஞ்ச நேரம் ஆராதிச்சேன். சிஸ்டர் எதுக்கு சிஸ்டர் இப்படி அழுதீங்க? தேவ சமூகத்தில் சும்மா பார்க்குறவங்களுக்கு எதுக்குடா சும்மா சுத்தி வராங்க? உனக்கு பார்க்கறதுக்கு சுத்தி சும்மா வர்றது போல தெரியும். ஆனா எனக்கு தான் தெரியும், நான் சும்மா சுத்தி வரல. நான் ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக பெரிய அதிசயங்களை செய்யும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சும்மா ஆராதிக்கணும். வீட்டில் என்ன பண்ணணும்? சும்மா ஜெபம் பண்ணணும். சும்மா பைபிள் வாசிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? முகாந்தரமே இல்லாமல் ஜெபம் பண்ணுவோம். நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? அது மனசு சரியில்லை ஜெபம் பண்ணுவோம். ஐயோ இவ்வளோ தேவை இருக்கு ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே சும்மா என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரே சும்மா நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரை யோசிப்பார், இல்லையே நீ அப்படி வர ஆள் இல்லையே, ஏதாவது ஒன்று இருந்தா நடந்திருக்கணும். எவனாவது உன்னை திட்டினானா? வேலை செய்கிற இடத்துல எவனாவது ஒன்று ஆமா ஏதாவது பண்ணானா? ஏதாவது ஹர்ட் ஆகிருக்கியா? மனசு சரியில்லை தானே வருவேன், காசு இல்லைனா தானே வருவேன். சும்மா இல்லை ஆண்டவரே நிஜமாலுமே இப்படி தான் வந்தேன், சும்மா வந்தேன். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த ஜனங்க சும்மா சுத்தி வந்தாங்க, ஆனா நடக்க வேண்டியதை கர்த்தர் நடப்பித்தார். நீங்க சும்மா ஜெபம் பண்ணுங்க, நீங்க சும்மா ஆராதிங்க, சும்மா தேவ சமூகத்தில் உட்காருங்க, சும்மா வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தரே உங்களுக்காக ஆட்டோமேட்டிக்கா செய்து முடிப்பாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா.
ஆமா, இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் நாங்கள் வந்து காத்திருக்கும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரை உயர்த்தும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். கமான், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் நல்லவர். யோசுவாவுடைய வாழ்க்கையில ஜெயம் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கண்களை ஏறெடுத்தான், அவன் கண்களை ஏறெடுத்தான். இந்த புதிய ஆண்டுல உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. இந்த புதிய ஆண்டுக்குள்ள நீங்க போகும்போது ஒரு தீர்மானம் எடுங்க. என் கண்களை உலகத்திற்கு நேராக அல்ல, என் தேவனுக்கு நேராக, என் தேவனுக்கு நேராக, என் தேவனுக்கு நேராக நான் ஏறெடுப்பேன்ப்பா. என் தேவனுக்கு நேராக நான் ஏறெடுப்பேன் ஆண்டவரே, என் தேவனுக்கு நேராக ஏறெடுப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சமூகத்துல வந்து நான் காத்திருக்கத்தக்கதாய் ஆண்டவரே, உங்க சமூகத்துல உங்க பிரசன்னத்தை தூக்கி சுமக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் என்ன மாற்றுங்க. நான் வேலைக்கு போனாலும் ஆண்டவரே, நான் சமையல் செஞ்சாலும், நான் ஸ்கூலுக்கு போனாலும், நான் காலேஜுக்கு போனாலும், நான் பஸ்ல டிராவல் பண்ணாலும், எங்க போனாலும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என் மேல் இருக்கிறது என்கிற அந்த ஒரு உணர்வோடு, அந்த ஒரு பயத்தோடு நான் நடக்கணுமே ஆண்டவரே. அப்பா, தேவ சமூகம், தேவ பிரசன்னம் சபையில மாத்திரம் இல்ல, என் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் என்னை நடத்துகிற ஒரு தேவ மகிமையாய், ஒரு தேவ பிரசன்னமாய் ஆண்டவரே, வருகிற ஆண்டுல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாய் நாங்கள் மாறும்படியாய் எங்களுக்கு பலன் தருவீராக. கேளுங்க, எங்களுக்கு பலன் தருவீராக. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், ஆராதிச்சோம், ஜெபிச்சோம், போனோம் அப்படிங்கிற வாழ்க்கை மாறட்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் சிந்தையெல்லாம் தேவனுடைய சிந்தையாய் இருப்பதாக, உங்கள் இருதயம் எல்லாம் தேவனை குறித்ததா யோசிக்கிற ஒரு இருதயமாய், உங்கள் கண்கள் எல்லா நேரத்திலும் தேவ வார்த்தையையும் தேவ நன்மைகளையும் தேவனுடைய கிருபைகளை பார்க்கிற ஒரு கண்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஜெபிங்க பார்க்கலாம். உங்க நாவுகள் எல்லாம் தேவ வார்த்தையை பேசுகிற நாவுகளாய், உங்கள் சிந்தையெல்லாம் தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிற சிந்தனைகளாய் மாறட்டும். கமான், எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்றுங்க, எங்கள் லைஃப் பேட்டர்னை மாற்றுங்கப்பா. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், ஆராதிச்சோம், போனோம், அவ்வளவுதான். இல்லை இல்லை, இனிமேல் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் கரத்தை பிடித்து நடத்துகிறார். நான் சாதாரணமானவன் அல்ல, நான் ஒரு லேவியன், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற நான் ஒரு ஆசாரியன் என்கிற ஒரு உணர்வு வரட்டும். நான் ஒரு ஆசாரியன் என்கிற ஒரு பயம் வரட்டும். என் மேல் உடன்படிக்கை பெட்டி இருக்கு என்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள உண்டாவதாக. இஷ்டம் போல தோன்றுகிற காரியத்தெல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் அல்ல. நான் எதையும் செய்ய முடியாது, ஏன்னா என் மேல பெட்டி இருக்கு. நான் எங்கேயும் அவ்வளவு சீக்கிரத்தில் யோசிக்காம போக முடியாது, ஏன்னா என் மேல உடன்படிக்கை பெட்டி இருக்கு என்கிற ஒரு பயம், என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள உண்டாவதாக. உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து பாருங்கள். எஸ் லார்ட். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அப்பா, வருகிற நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு பேசி ஆண்டவரே, எங்களோடு கர்த்தர் காரியங்களை எங்களுக்கு கற்று தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கவும் ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படியவும் ஆண்டவரை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.